பிரம்மாவின் வரத்தால் சிவபெருமான் ஏன் நெற்றிக் கண்ணை திறந்தார் தெரியுமா? சூரபத்மன் என்னும் அசுரன் உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருந்தான். சிவபெருமானின் மகனால் மட்டுமே தனக்கு அழிவு நேரிட வேண்டும் என்ற வரத்தை பிரம்மதேவரிடமிருந்து பெற்றிருந்தான். உலகை காக்க தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். தவத்தில் இருந்த சிவபெருமான் தன் தவத்தை கலைத்து நெற்றிக் கண்ணை திறந்தார். அதிலிருந்து 6 அதிபயங்கர நெருப்புப் பொறிகள் வெளிவந்தன. அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் வாயு பகவானும் அக்னிதேவனும் அவற்றை கங்கையில் சேர்த்தனர். கங்கையிலிருந்து அந்த பொறிகள் சரவண பொய்கையை அடைந்து 6 அழகிய குழந்தைகளாக மாறின. கார்த்திகை பெண்கள் அந்த 6 குழந்தைகளையும் அன்போடு வளர்த்தனர். அன்னை பார்வதி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக அணைத்தபோது அந்த 6 குழந்தைகளும் ஓருருவாக மாறியதால் ஆறுமுகா என்று அழைத்தார். அன்னை அளித்த வெற்றிவேலை கரங்களில் கொண்டு தேவசேனாதிபதியாக பொறுப்பேற்று சூரபத்மனை அழித்து உலகில் சமநிலையையும் தர்மத்தையும் நிலைநாட்டினார். சூரபத்மனின் ஆவி 2ஆக பிரிந்து மயிலாகவும் சேவலாகவும் மாறியது. அந்த மயிலையே முருகன் தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டார். சேவல் அவரின் கொடியில் இடம்பெற்றது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா!